சாறு 50 மில்லி. இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் மாம்பருப்பை எடுத்து 1-2 இடித்து சேர்க்கவும். அடுத்ததாக பூண்டை 1-2 நசுக்கி சேர்க்கவும். இப்பொழுது ஓமத்தை சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கவும். தேவையான அளவிற்கு இந்துப்பு சேர்க்கவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த தீநீருடன் 50 மில்லி நார்த்தங்காய் சாறு சேர்க்கவும். கோடை காலத்தில் அதிக உஷ்ணத்தின் காரணமாக வயிற்று வலி வரும். அந்த வயிற்று வலியை போக்குவதற்கு இந்த மருந்தானது அதிக அளவில் பயன்படக்கூடியது. வயிற்றுப்புண் இருப்பவர்களுக்கும் வயிற்று வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த வயிற்று வலியை போக்குவதற்கும் இந்த மருந்தானது அதிக அளவில் பயன்படக்கூடியது. 10 வயதுடைய குழந்தைகளுக்கு வயிற்று வலி வந்துவிட்டால் இந்த மருந்திலிருந்து 3 தேக்கரண்டி அளவிற்கு காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவிற்கு முன்பாக சாப்பிடும்போது வயிற்று வலி படிப்படியாக குறைந்துவிடும். அதோடு உடல் உஷ்ணமும் குறைந்துவிடும். அதை போல பெரியவர்களுக்கு வயிற்று வலி வந்துவிட்டால் 50 மில்லி அளவிற்கு காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவிற்கு முன்பாக சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் உஷ்ணம் குறையும். உடல் உஷ்ணத்தினால் வந்த வயிற்று வலியும் உடனடியாக நிற்கும். அதை போல வயிற்று பகுதியில் புண்கள் இருந்து அதிக வயிற்று வலி பாதிப்புடையவர்களும் இந்த மருந்தை சாப்பிட்டு பயனடையலாம். கோடை காலத்தில் அதிக உஷ்ணத்தினால் வயிற்று வலி வந்து சிரமப்படுபவர்கள் இந்த மருந்தை சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.